Hi friends, welcome to Nibis kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா செட்டிநாடு சிக்கன் குழம்பு. இது ரைஸ், சாதம், சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கனை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துர்க்கேன். அதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 3 டீஸ்பூன் கர்டு சேர்த்துக்கறேங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது 20 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா வறுத்து அரைக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் மல்லி, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, ஒரு ஜாவித்ரி, ஒரு ஸ்டார் பூ, அப்புறம் 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் 1/2 மூடி தேங்காவை கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வறுத்து விட்டுக்கோங்க, எதுவுமே கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வறுத்து விட்டுட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம 1/2 மூடி தேங்காய் கிரேட் பண்ணி எடுத்துருக்கோம்ல, அதையும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஆறினதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா திக் பேஸ்ட்டாக கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கை அளவுக்கு வர மாதிரி சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்குறதுனால நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா எதுவுமே வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு குழம்புக்கு நல்ல ஒரு வாசனையும் கிடைக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம மசாலா வறுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு வேணுன்ற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் போல் மல்லித்தழை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. அவ்வளோதாங்க, நம்ம செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே நிபிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.